நாடி ஜோதிடம் போய் பார்க்குறீங்க இல்லையா, அது சொல்லுது உங்கள் பேர் என்னன்னு சொல்லுவோன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுடைய பெற்றோர்கள் பேருன்னு சொல்லும், உங்களுடைய முன்னோர்களுடையது, நீங்கள் இப்போ எந்த பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருக்கிறீங்க மொத்த கதையை சொல்லணும்னு சொன்னேன் இல்லைங்களா. உங்களுக்கு நான் பேரை மாற்றிருக்கிறேன் அப்படின்னு என்றால் நான் மாற்றின பேர் நாடியில் போய் இருக்கும். பொதுவாக நாடி ஜோதிடத்தை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள், யோகிகள், முனிகள், ரிஷிகள் ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கிறாங்க. இப்போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் பிறக்கிறது முன்னாடியே, நம்ம பிறக்க போகிறதும் முன்னாடி எழுதி வச்சுட்டது, பேரே எழுதி வச்சுருப்பாங்க. நான் பேர் மாற்றி என்ன பேர் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது. நான் கொடுத்த பேர் நாடி ஜோதிடத்துக்குள்ளே இருக்கும். அதில் எனக்கு ஒரு நாடி ஜோதிடம் ஐயப்பன் நாடி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, நல்ல பழக்கம்னு வைங்களேன். அதில் நானும் கேட்டிருக்கேன், என் சன்னும் போய் கேட்டிருக்காரு. அப்பா சொல்கிறது அதை நானும் கேட்டிருக்கிறேன், எப்படி நாடியில் வருது. அப்போ அது உண்மையிலே தெரியாதுன்ட்டார் அவர். உண்மையிலே தெரியாது, இதெல்லாம்னா சிவபெருமானுடைய ரகசியங்கள். அவர் ரகசியத்தை யாரும் கண்டறிய முடியாது. அவர் எதை சொல்ல போகிறாரு, எதை செய்கிறாரு, எதை செய்யிட்டு ஒன்றுமே கண்டறிய. இது ஏதோ ஒரு ரகசியம் உள்ளே இருக்குது. இந்த ஃபார்மல் நியூமராலஜிக்கும் நாடிக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நான் நினச்சிட்டு இருக்கட்டும். அதனால தான் இந்த நாடி ஜோதிடத்துக்கு இவ்வளோ பவர் சொல்கிறேன். நம்ம ஃபார்மேட்டுக்கு அதுக்கும் பவர் சொல்லுவேன். அடுத்து பிரசனம். நான் முதல்ல சொல்லிட்டேன் சார், பிரசனத்துக்கு சோழி போட்டு பார்க்குறாங்க, அதிலெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறாங்க, தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீர்த்து கொடுக்குறாங்க. அது பிரசனம். ரெண்டாவது, உங்கள் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுது, அதுக்கு ரிஷி மூலம் எங்கே நதி மூலம்னு உங்களுக்கு தெரியாது, அது பிரசனத்தில் சொல்லிடுவாங்க. பொதுவாக ஒரு பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது தெரியாமல் இருக்கும், எதனாலும் உருவாச்சுன்னு தெரியாது, ஆனால் அதையும் தீர்த்துடுவாங்க. உங்கள் ஃபார்மட் நியூமராலஜியில் என்ன, இங்கேயும் பிரச்சனை இருக்குது. என்ன அவங்க சோழி போடுவாங்க, நாங்கள் சோழி போட தேவையில்லை. நான் அப்போ எப்படி பிரச்சனை சொல்கிறீங்க. உங்கள் தேதி, மாதம், வருஷம் கூட்டு என்ன, இந்த 4 கூட்டினா 4 நம்பர் இல்லையா, 4 கூட்டுங்க 5வது நம்பர் வரும், அதான் பிரசன்ன நம்பர். அதுதான் பிரசன்னம். அதை நான் வெளியே சொல்லிக்கிறது இல்லை. அங்கே சொல்யூஷன் ஃபார்மட் நியூமராலஜிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு சார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சோழி போட்டு என்ன பிரச்சனைங்கிறது கேரளாவில் தான் வந்துட்டு இப்போ சோழி போட்டு பார்ப்பாங்க. எனக்கு அது போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம அதை தாண்டினது. ஸோ இந்த ஃபார்மல் நியூமராலஜி இவ்வளோ அடங்கியிருக்கு. ஏன் தெரியுங்களா, இதை கொடுத்தது இதுக்கு குருவே வேறு யாரும் கிடையாது, சிவபெருமான் தான்.